ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். இன்றைய பதிவு என்னென்னா, இன்று சனிக்கிழமை எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போவோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பேசாமல் நம்ம வந்துடுறோம். ஆனால் நம்ம போகும்பொழுது இறைவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்கணும். துளசி மாலை வாங்கிட்டு போவோம், அது நார்மலாகவே. நெல்லிக்கனி வாங்கிட்டு போய் இறைவனுக்கு இந்த பெருமாளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையா வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வரும்பொழுது வர்ற பக்தர்களுக்கு ஆளுக்கு ஒரு நெல்லிக்கனி கொடுங்க. ஏன்னா நெல்லிக்கனி நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, செல்வாக்கு அந்த மகாலட்சுமி அருளால் லக்ஷ்மி கடாட்சத்தோடு உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும். வேலையின்மையாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேர் சீக்கிரமாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் பிறக்கும். திருமண தடையா, விரைவில் திருமணம் நடந்து உங்கள் வீட்டில் மங்களகாரியங்கள் அனைத்து நடைபெறும். கடன் பிரச்சனை விடுபட்டு வந்துடுவீங்க. எல்லாமே நடக்கும். இந்த நெல்லிக்கனியோட மகத்துவமே அதுதான். நெல்லிக்கனியை யாருக்கு நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. வீட்டுகளில் சாமி கும்பிடும்பொழுது நெல்லிக்கனி வச்சு பிரசாதமாக நீங்கள் சாமி கும்பிடலாம். வீட்டுக்கு வர்றாங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு பார்க்க வர்றவங்களுக்கு 2 நெல்லிக்கனி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லது. உங்கள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே. அது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு நெல்லிக்கனி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஏன் இவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் ஆதிசங்கரர்னு ஒரு பெரிய மகான் இருந்திருக்காரு. அவர் மற்றவங்கள்ட்ட பிக்ஷை எடுத்து சாப்பிட்றத அவங்க தர்மப்படி அது வழக்கமாக அவங்களுக்கு மகான்களுக்கெல்லாம். அப்போ எல்லா வீடுகளையும் முறைப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடு பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க பிக்ஷை வாங்க. அந்த வீட்டை வாசப்படல நின்று அம்மா தாயே பிக்ஷை போடுங்கன்னு சொல்லவும் அந்த அம்மா ஒரு மலர்ந்த முகத்தோட காய்ந்த நெல்லிக்கனி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். என்னம்மா சொல்லி, இவ்வளோதான்ப்பா இருந்து சாப்பிடவே எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு நெல்லிக்கனி வச்சுருந்தோம், நீங்கள் கேட்குங்க மனசு கேட்காம கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் வாங்கி சந்தோஷமாக வாங்கி நாக்கில் சுவைத்துக்கிட்டே அந்த அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்காங்களாம் அந்த வீட்டில். ஆனால் வறுமை ரொம்ப தாண்டவமாடி இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த வீடாக இருந்திருக்கு. உடனே இவர் பண்ணியிருக்காரு, ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அங்கே நின்றுக்கிட்டே மகாலட்சுமி தாயார் நினச்சி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். நெல்லிக்கனை வாயிலே சுவைத்தபடியே கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். உடனே மகாலட்சுமி மனம் குளிர்ந்து அந்த வீட்டுக்கு செல்வ மழை அள்ளி பொழிஞ்சிட்டாலாம். வெறும் தங்க காசுகளும் அந்த வீட்டில் செல்வ மழை பொழிஞ்சிருச்சான். அதான் கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு மிகப்பெரிய மகத்துவம். யார் ஒருவர் வீடுகளில் கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு கேட்குறாங்களோ அந்த வீட்டு வறுமை நீங்கி செல்வாக்கு அதிகரிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் மாலை நேரங்களில் இது மாதிரி மங்களமான ஒரு பாட்டுகளை போட்டு கேளுங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு கேளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுகளையும் நாங்கள் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க. மிக மகத்துவமான ஸ்தோத்திரம் அது. அதனால தான் நெல்லிக்கனியை ஒரு தானம் கொடுத்தாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி தான் அந்த கதையில் ஆதிசங்கரன் நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதனால் எப்பொழுதுமே நெல்லிக்கனியை நீங்கள் எப்பொழுதுமே மார்க்கெட்டுக்கு போகும்போது நெல்லிக்கனி வாங்கிட்டு நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் அதை வாங்கிட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ சாமி கும்பிட போகும்போது நெல்லிக்கனி வச்சு சாமி கும்பிடுங்க. வீட்டுக்கு யார் வந்தால் 2 நெல்லிக்கனி எடுத்து கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லது. உங்கள் வீடுகளில் உள்ள வறுமைகள் அனைத்து நீங்கி மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும். வளர்ச்சி மேலே வளர்ச்சி உருவாகும். உங்களுக்கே தெரியாது மிகப்பெரிய வளர்ச்சி நிற்பீங்க. ஒரு காலத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருந்தோமே, இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆகிட்டமே நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகமும் உங்கள் பக்தியும் தான் காரணம். அதனால் எப்பொழுதுமே ஆன்மீகத்தோடு இருங்க, இறை சிந்தனையோடு இருங்க. முடிந்தவரை உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ விவர்ஸ்.